வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கும் மஷ்ரூம் பெப்பர் மசாலாக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, மசாலா அப்படி சொல்லும் போது வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு பண்ணுறது தான் மஷ்ரூம் பெப்பர் மசாலா. இதே பெப்பர் ஃப்ரை சொல்லும் போது நம்ம என்ன பண்ண போனால் வெறும் வெங்காயம், தக்காளி வராது, தேங்காய் பேஸ்ட் வராது. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மசாலா, அதுக்கப்புறம் தண்ணி போட்டு இதை அப்படியே குக் பண்ணும்போது ஒரு கிரேவி ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி வர்றது தான் பெப்பர் ஃப்ரை சொல்லுவாங்க. இதோட முட்டை சாதம், ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான முட்டை சாதம் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். சட்டுன்னு பேன் எடுத்துமா, அப்படி முட்டையை போட்டு டாஸ் பண்ணுமா, ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுமா, அப்படி இருக்கும் அந்த ப்ரிப்பரேஷனு. பர்டிகுலராக முட்டையோட அந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணுற பக்குவம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முட்டை சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 4 நம்பர், பாஸ்மதி ரைஸ் 100 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், கரம் மசாலா சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 1/2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். முட்டை சாதம் சொன்னால் எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ணுற ப்ரிப்பரேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஷ்ஷுக்காக இன்னொரு கிரேவி பண்ண வேண்டியதில்லை. அதனால் எல்லோரும் ஈஸியாக சட்டுன்னு பண்ணணுன்னு முட்டை சாதம் இந்த ப்ரிப்பரேஷன் பிரேக்ஃபாஸ்ட்லையும் சாப்பிட்லாம், லஞ்சில் சாப்பிட்லாம், டின்னர்லையும் சாப்பிட்லாம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி நல்ல ஒரு ஜூஸியான ஒரு முட்டை சாதம் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த 4 முட்டை நல்லா உடச்சி நல்லா பீட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால தான் நல்லா பீட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த மஞ்சளில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டோடனே கடுகு தாளி போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இந்த முட்டை சாதம் கொஞ்சம் சவுத் இந்தியன் ஸ்டைலில் தாளிப்பு போட்டு பண்ணி பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த வெங்காயம் குக் பண்ணுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, டைமிங்கோட கரெக்டாக பர்சன்டேஜ் சொல்கிறேன். ஒரு 50 to 60% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும். அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த ப்ரிப்பரேஷனில் தக்காளி அதிகமாக போடல, நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி தொக்கு கான்செப்ட் போய்டும். அதனால் கொஞ்சமாக தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். அதிகமான தண்ணி போடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, தண்ணி அதிகமான கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்காது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண சொல்கிறேன். இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம். கொத்தமல்லி போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் மேலே வரும். எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம்னா, எதுக்காக இந்த எண்ணெய் அதிகமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிசியை போட்டு பிரட்டும் போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டரில் வரும், உதிரியாக வரும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த முட்டையை வெல்டன் பண்ணக்கூடாது, நல்லா குக் பண்ணக்கூடாது சொல்கிறேன். 80 to 85% குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி, அதாவது சாதத்தை மேலே போடுறோம். இப்போது இந்த சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த முட்டை சாதமும் ஒன்றும் பாதியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல மிளகு பவுடர் ஆட் பண்ணுறோம். மிளகு பவுடர் கடைசி தான் போடணும், அதனால் கடைசியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் 3/4 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன்ல, அந்த நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தம் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃபைனலாக பிஞ்ச் கரம் மசாலா.
கரம் மசாலா நிறைய பேர் முட்டை சாதத்தில் போட மாட்டீங்க. ஆனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் ஆகிடும். அதனால தான் அந்த மசாலா டைப் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான முட்டை சாதம் ரெடி. அடுத்தது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.comல டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட், அதாவது 200 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, காய்ந்த மிளகாய் 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, முழு சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மஷ்ரூம் வந்து குக் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் எண்ணெய் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு. அதுக்கு பிறகு சோம்பு. இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நார்மலாக நீங்கள் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும். அதாவது ஒரு 80% அளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. பார்த்தீங்களா, இந்த கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு மசாலா போட போகிறோம். இந்த இடத்துல மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக வரும், மிளகாய் பவுடர் கம்மியாக வரணும். அதுக்கு பிறகு உப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலாவை 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்குற டைமில் கொஞ்சோண்டு தண்ணி இதில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலாவை நல்லா குக் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணி இந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மசாலாவும் வெங்காயம் இஞ்சி பூண்டும் குக் பண்ண ஒரு கிரேவியாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் போட போகிறோம். இதுக்கு பிறகு மஷ்ரூம். இந்த மஷ்ரூம் 1/4 அப்படின்னா 1/2 கட் பண்ணி போடுங்க, சைஸுக்கு ஏற்ற மாதிரி. மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போடணும். அது மட்டும் இல்லை, இந்த மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். எப்பவுமே வந்து மண் இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க தண்ணியிலே வாஷ் பண்ணால் அந்த அழுக்கு போய்ட்டு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக மைதா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது அதோட அழுக்கெல்லாம் போய் வெள்ளை கலர் வரும். இப்போது இந்த மசாலாவில் இந்த மஷ்ரூம் போட்டிருக்கோம்ல, உடனே தண்ணி போடணும்னா அப்படியே நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட போகிறோம். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணினா இந்த மஷ்ரூம் ரெடி. அதே டைமில் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன் கேட்டால் மஷ்ரூம் வேகிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 6 நிமிஷம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போ ஒரு மூடி போட்டிருக்கேன். கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப குக் பண்ண ஆரம்பிச்சுன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கரெக்டான டைமில் வரும்போது நீங்கள் எடுத்துன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு மிளகு பவுடர், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் நான் சொன்ன மாதிரி தோசை இட்லியோட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்ணுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.